வெல்கம் வியூவர்ஸ். இது லின்சே கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுசா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ரீசெண்ட் டேஸா ப்ரோ எதனால ஒரு வீடியோவை பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை ஸ்பிளிட் பண்ணி போடுறீங்க, ஒரே வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே லென்த்தியான வீடியோஸ் போடுவீங்க, ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸா 10 நிமிஷம் 12 நிமிஷம் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் போடுறீங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணாம ஒரே வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்டான ஆன்சரை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆல்சோ இந்த வீடியோக்கு கீழேயுமே பார்ட் 1 பார்ட் 2 போடாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலான்னு இருக்கவங்க டெலிகிராம்ல நான் என்ன ரீசன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. காஃபி ஷாப்ல இங்கிலீஷ் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு சரி ஓகே இதற்கான சார்ஜஸை நம்ம வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு லின்சே கிளம்பும் பொழுது அந்த நபர் தன்னுடைய பாக்கெட்ல தேடி பார்க்கிறாரு. அச்சோ இதற்கான பணத்தை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், பணம் என்னுடைய அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, அங்க வாங்க நான் தரேன் அப்படின்னு லின்சி மற்றும் அந்த நபர் இரண்டு பேருமே சேர்ந்து டாக்ஸில அந்த நபருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வந்த உடனே டாக்ஸில இருந்து கீழே இறங்கின லின்சி டாக்ஸி டிரைவர் கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. இப்போ கில்லரை தவிர லின்சிய கடைசியா பார்த்த ஒரே நபர் அந்த டாக்ஸி டிரைவர் தான். கடைசியா அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட தான் பேசிட்டு போறாங்க. லின்சி அதுக்கு பிறகு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து உயிரோட திரும்பவே இல்லை. இப்போ அங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டாக்ஸி டிரைவர் கரெக்டா 7 நிமிடங்கள் வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா லின்சி அப்பவும் வராததால அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதற்கு பிறகு லின்சிக்கு என்ன நடந்துச்சு, போலீஸ் லின்சிய கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கிற அந்த கிரைம் சீனே ரொம்பவே கொடூரமா இருக்கும். அப்படி அந்த கில்லர் லின்சிய என்னவெல்லாம் பண்ணிருந்தான் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். ஆல்சோ உங்ககிட்ட நான் ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே டெலிகிராம் குரூப்ல தான் இன்ஸ்டன்டா ஷேர் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல நீங்க இனிமே ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மார்ச் 25, 2007 அன்னைக்கு காலையில வெளியே போன லின்சி நைட் ஆகியுமே ரூமுக்கு வரல அப்படின்னு லின்சி கூட பிளாட்ல தங்கியிருந்த அந்த 2 பெண்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் மார்ச் 26ஆம் தேதி போலீஸ் பிளாட்ல இருந்த லின்சியுடைய ரூம்மேட்ஸ் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த யங் ஜாப்பனீஸ் நபர் பத்தியும் அந்த நபர் வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங் பத்தியும் தெரிய வருது. அதிலிருந்து அந்த நபருடைய பெயர் டட்சியா இச்சிஹாசி அப்படின்னு எழுதி இருந்ததும் அந்த நபருடைய அட்ரஸ் எழுதி இருந்ததையுமே பாக்குறாங்க. அந்த நபர் கூட தான் ஒரு காஃபி ஷாப்ல இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக லின்சே போயிருந்தாங்க அப்படின்னு அந்த 2 பேருமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 மணி அளவுல அந்த டிராயிங்ல இருந்த அட்ரஸ் ஆன அந்த நபருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் கதவை தட்டலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சரியான எந்த ஒரு ரீசனுமே இல்ல. ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் உடைய ரூல்ஸ் படி சரியான காரணம் இல்லாம ஒருத்தருடைய கதவை தட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸே இருக்கு. சோ அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸுமே அந்த அபார்ட்மெண்ட்டுடைய ஃப்ரண்ட் டோர் கிட்ட உள்ள இருக்கிற அந்த நபரை வெளியே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டிருந்தாலுமே உள்ள யாரோ நடமாடுற மாதிரி இருந்திருக்கு. சோ போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா லின்சி கண்டிப்பா இங்க தான் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க.
அப்படி போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த இச்சிஹாசி மேல ஆல்ரெடி ராபரி மற்றும் ரேப் கேஸ் ஒன்னு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது. சோ பேக்கப்காக இன்னுமே சில போலீஸ் ஆபீசர்ஸ் அனுப்பப்படுறாங்க. கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் போய் 3 மணி நேரங்கள் கழிச்சு அந்த கதவு தட்டப்படுது. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுடைய கதவை திறந்தது இச்சிஹாசி. தன்னுடைய முதுகுல ஒரு பேக் பேக்கை போட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப போலீஸோ நாங்க ஃபாரினரான லின்சையை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இச்சிஹாசி அங்கிருந்து டக்குன்னு வெளியே தப்பிச்சு வர்றான். அப்போ அங்க நின்றுட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அவனுடைய பேக் பேக்கை பிடிக்கிறாரு. ஆனா அவனும் அதையுமே மீறி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கைக்கு எட்டு தூரத்துல ஓடிட்டு இருந்த அவன் ரொம்பவே வேகமா ஃபயர் எக்ஸிட் வழியா படிக்கட்டுல இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி துரத்திட்டு இருந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே ஓடி போயிடுறான். அப்படி கீழே வந்த உடனே அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அவனை பார்த்து அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இச்சிஹாசி ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு பிசிக்ல இருந்திருக்கான். தினமுமே 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் மட்டுமே செய்வான். சோ போலீஸ் கிட்ட இருந்து ஜிக்ஸாக்கா ஓடி கண் நிமிக்கிற நேரத்துல போலீஸுடைய கண் பார்வையிலிருந்து தப்பிச்சு ஓடி மறையிறான். 28 வயதான தட்சியா இச்சிஹாசி சடனாலாம் இதை பண்ணல. சொல்ல போனா மாத கணக்குல லின்சேய பின்னாடியே நோட்ட வந்துட்டு இருந்திருக்கான். டோக்கியோல இருக்கிற இச்சிபா அப்படிங்கிற டவுன்ல இவனுடைய அப்பா அம்மா வாங்கி கொடுத்த 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல இவன் மட்டும் தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இவனுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே பணக்காரங்க, ரொம்பவே நல்ல வேலையில இருக்காங்க. அப்பா பிரைன் சர்ஜனா இருக்காரு, அம்மா ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க. பேரண்ட்ஸ் உடைய வற்புறுத்தல்ல 2005ல சீபா யூனிவர்சிட்டியில ஹாரிகல்ச்சர்ல கிராஜுவேட் ஆகியிருக்கான். ஹாரிகல்ச்சர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருடைய ஒரு பார்ட். ஆனா அப்படி கிராஜுவேட் ஆகியுமே அது சம்பந்தமா எந்த ஒரு வேலைக்குமே இவன் போகாம இருந்திருக்கான். 2005ல இருந்து 2007 வரைக்குமே பேரண்ட்ஸ் மந்த்லி அவனுக்கு கொடுக்கிற காசை வச்சுதான் செலவு பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இவன் காலேஜ் படிக்கும் பொழுது இவனை பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் எப்பவுமே தனியா தான் இருப்பான், இவன் ஒரு லோனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிக்கிமோரி, அதாவது சோசியலைஸ் ஆகாம ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா தன்னை தனிமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம். மனிதர்கள்ல 4 வகையான பர்சனாலிட்டியா இருக்காங்க. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கு இருக்கிற தனி சிறப்பு என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, இதுல நம்ம எந்த வகை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எந்த வகை அப்படிங்கறத பர்சனாலிட்டி பிளஸ் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல அதுவும் தமிழ்ல நான் கேட்டேன். கண்டிப்பா எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புக் தான் இது. இந்த புக் மட்டும் இல்ல, பல புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள்லயும் அவைலபிளா இருக்கு. வாக்கிங் போறப்ப, பஸ்ல போறப்ப ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச பல புத்தகங்களை ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஆடியோ ஃபார்மட்ல கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிலிருந்து 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199ல ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸையுமே கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல லிங்க் மற்றும் கூப்பன் கோட் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இச்சிஹாசி தனியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் கிடையாது, ரொம்பவே வைலண்டான ஒரு அனிமேஷன், வைலண்டான மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆளும் கூட. மேலும் சில வருடங்களாகவே அவனுடைய பிஹேவியர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் இருந்திருக்கு. 2005ல ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட திருட முயற்சி பண்ணிருக்கான், தவறா நடந்துக்கவும் முயற்சி பண்ணிருக்கான். அது கோர்ட் வரைக்குமே வந்து இவனுடைய பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி கேஸ முடிச்சிருக்காங்க. ஆனா இவனுக்குமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க இவனை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இவன் எப்ப பார்த்தாலுமே இவனுடைய பிசிக்க ரொம்பவே நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எப்பவுமே ஜிம்ல தான் இருப்பான், எப்பவுமே 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணாம இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் 2007ல இவனுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இவனுக்கு ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேல ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டீச்சரான லின்சிய ஸ்ட்ரீட்ல பார்த்த இவன் அவங்கள பல மாதங்களா பின்தொடர ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பின் தொடர்ந்துட்டே இருந்த இவன் ஒரு கட்டத்துல இவங்க இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுட்டு முதல் முறையா லின்சி கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கான். லின்சியும் இவனை யதார்த்தமா நம்பி அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப போலீஸ் இவனை பிடிக்க முடியாம அவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா ஓகே நம்ம லின்சியை தேடலாம் அப்படின்னு லின்சி எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்பவே கொடூரமான, ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிரைம் சீன் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. உள்ள போய் தேட ஆரம்பிச்ச போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள லின்சியுடைய பிலாங்கிங்ஸ் செதறி கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா எங்க தேடியுமே லின்சியை காணோம். அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய பால்கனில போய் பார்க்கும் பொழுது பாத்ரூம்ல இருக்க வேண்டிய பாத்டப் அங்க பால்கனில வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பாத்டப் முழுவதுமே மணல் நிரப்பப்பட்டிருந்துச்சு. அப்படி மணல் நிரப்பப்பட்ட அந்த பாத்டப்ல மணலுக்கு வெளியில ஏதோ ஒண்ணு நீட்டிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது என்ன அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது பாத்டப்ல இருந்த மணலுக்குள்ள இருந்து ஒரு கை மட்டும் வெளியே நீட்டின மாதிரி இருந்திருக்கு.
போலீஸ் அந்த மணலை எடுத்துட்டு பார்க்கும் பொழுது அந்த மணல் கடியில பாத்டப்குள்ள லின்சேயுடைய இறந்த உடல் இருந்திருக்கு. மேலும் அதுல லின்சேயுடைய உடல் சீக்கிரமா டீகம்போஸ் ஆகிறதுக்காக டீகம்போசிங் ஏஜென்ட் ஊத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மணல்ல சில பூச்செடிகளுடைய விதைகள் தூவப்பட்டிருந்துச்சு. சோ அந்த விதைகள் லின்சேயுடைய உடலால ஃபீட் பண்ணப்பட்டு செடிகளா அதுல வளர்ந்து நிக்க அப்படி செய்யப்பட்டிருந்துச்சு. லின்சேயுடைய வாய் துணியால கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கயிறால கட்டப்பட்டிருந்துச்சு. லின்சேயுடைய உடம்புல இருந்த காயங்கள் ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாகவும் ரொம்ப நேரம் வச்சு சித்திரவதை பண்ணதற்கான அடையாளங்கள் இருந்திருக்கு. இச்சிஹாசிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், அவனுக்கு மட்டும் இல்ல லின்சேக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். சோ லின்சி எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா லின்சியுடைய முகத்துல ரிப்பீட்டடா தொடர்ந்து பஞ்ச் பண்ணதுக்கான காயங்கள் இருந்திருக்கு. அப்படி பஞ்ச் பண்ணி அவங்க கீழே விழுந்ததுக்கான சிராய்ப்பு காயங்களும் உடல்ல இருந்திருக்கு. ரொம்பவே கொடூரமா காட்டு மிராண்டித்தனமா ரேப்பும் பண்ணப்பட்டிருந்தாங்க. மேலும் ரொம்பவே அக்ரெசிவா லின்சேயுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அப்படி கழுத்தை நெரிச்சதுல அவங்களுடைய கழுத்து எலும்பே முறிக்கப்பட்டிருந்துச்சு. இதுல ரொம்பவே வினோதமா லின்சேயுடைய தலைய முழுவதுமா ஷேவ் பண்ணியிருந்தான் அந்த கில்லர். அப்படி ஷேவ் பண்ண அந்த முடிய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சிருந்திருக்கான். மார்ச் 27 காலையில 3 மணி அளவுல எந்த ஒரு பேரண்ட்ஸுமே தங்களுடைய வாழ்க்கையில கேட்க விரும்பாத ஒரு போன் கால் லின்சியுடைய பேரண்ட்ஸ் ரிசீவ் பண்றாங்க. உங்க மகளுடைய டெட் பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட லின்சியுடைய பேரண்ட்ஸ் உடைஞ்சு போறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. உடனடியா ஜப்பானுக்கு கிளம்பி வராங்க. லின்சியுடைய உடலை பார்த்து அவங்க அப்பா என்னுடைய பொண்ணை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கானே அப்படின்னு தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு காரணமான கொலையாளிய கண்டிப்பா நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு போலீஸ் கிட்டையும் ஜப்பான் மக்கள் கிட்டையுமே தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. உடனடியா இச்சிஹாசியுடைய வாண்டட் போட்டோ டோக்கியோ முழுவதுமே ஒட்டப்படுது. சில நாட்கள்ல ஜப்பான் முழுவதுமே 30,000க்கும் மேற்பட்ட போஸ்டர்ஸ் பார்க்கிற இடங்கள்ல எல்லாம் ஒட்டப்படுது. நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு அவனுடைய போட்டோ எல்லா டிவி சேனல்ஸ்லயுமே காமிக்கப்படுது. இது ஜப்பானுடைய ஹை ப்ரொஃபைல் கேஸா மாற ஆரம்பிக்குது. இச்சிஹாசி ஜப்பானுடைய மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா மாற ஆரம்பிக்கிறான். இவனை பத்தி க்ளூ கொடுக்கறவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கு 1 மில்லியன் yen, அதாவது இந்திய மதிப்புல 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வழங்கப்படுது. இந்த கேஸ்க்காக மட்டுமே ஸ்பெஷலா 150க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இரவு பகலா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகுது. இச்சிஹாசி எங்க போனா, எங்க இருக்கான், என்ன ஆனா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. கை கட்டுற தூரத்துல இருந்தவனை பிடிக்க முடியாம போன போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அப்ப தெரிஞ்சிருக்காது இனி இவனை 2.5 வருடங்கள் கழிச்சுதான் நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு. அப்படி அவன் போலீஸ் கிட்ட மாட்டும் பொழுது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட் போலீஸ்க்கே காத்துட்டு இருந்துச்சு. அந்த இடைப்பட்ட நாட்கள்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருந்தான் இச்சிஹாசி. அப்படி அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது பிரத்யேகமா ஒரு புக்காவே வெளியிடப்பட்டுச்சு. அந்த புக் வெளியிடப்பட்ட உடனே 1 லட்சம் புக்ஸ் வித்து தீர்ந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த கேஸ் ஜப்பான்ல பிரபலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவன் போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்க என்னவெல்லாம் பண்ணான் அப்படிங்கறத வச்சு ஒரு படமே வெளிவந்துச்சு. அப்படி அவன் என்ன பண்ணான், எங்க இருந்தான், கடைசியில எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினான் அப்படிங்கிற இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவாங்களா அப்படின்னு நினைக்க வைக்கிற இந்த கேஸுடைய ஃபைனல் பார்ட்டான பார்ட் 3 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் கொலை பண்ணி இந்த விதத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் வீடியோல நான் இன்னைக்கு சொன்ன புக்கை குக்கி எஃப்எம்ல கேளுங்க. T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 199ல 1 வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. டட்சியோ இச்சிஹாசி 2.5 வருடங்களா என்ன பண்ணா, எப்படி மாட்டினா அப்படிங்கிற பார்ட் 3 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.